நேரடியாக சொல்கிறாரு, ஆட்சியில் பங்கு தருது நாங்கள் ஏமாளியா அப்படின்னு. யாரை நோக்கி சொன்னார் அது? நீங்கள் யார், அதாவதுங்க பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர்ந்த உடனேயே திமுகவுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, அச்சம் வந்துடுச்சு. பிரிஞ்சு இருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 40 தொகுதிகளையும் வெற்றி பெற முடிஞ்சது. இன்றைக்கி சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு பிறகு அது தன்னை பாதித்து தன்னுடைய ஆட்சி, திமுக வரலாற்றில் 2 முறை ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. அதனால தான் ஸ்டாலின் அடிக்கடி 7வது முறை ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவாரே தவிர 2வது முறை மீண்டும் அவர் தலைமையில் ஆட்சி வரும்னு சொன்னதில்லை. ஏன்னா கலைஞரே 2வது முறை வந்ததில்லை. அதனால் இன்றைக்கு அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, மீண்டும் மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது இருக்கின்ற அதிருப்தி. அதன் காரணமாக கண்டிப்பாக எடப்பாடியார் ஈஸியாக ஆட்சிக்கு வருவார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உருவாயிருக்கிறதுனால தெளிவாக சொல்கிறாரு. ஆட்சியை பற்றி அதிமுகவை பொறுத்தவரை அவர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார். தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்கிறாருன்னா அதனுடைய அர்த்தம் அவருக்கு அந்த வெற்றி கிடைக்கின்ற நம்பிக்கை இருக்குது.